தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிறகு 33 வயதான கட்சி கலைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு 33 வயதான கட்சி கலைக்கப்படுகிறது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1993ஆம் ஆண்டு வாரிசு அரசியலை எதிர்த்து உருவான கட்சிதான் மதிமுக. தற்பொழுது அந்த கட்சிக்கு வயது 33 வயது ஆகிறது. அந்த கட்சியே வாரிசு அரசியலில் இறங்கிவிட்டது. வைகோ தனது மகனை முதன்மை செயலாளராக்கி தனக்கு பிறகு கட்சிக்கு தலைமை தாங்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு விலகி ஓடிவிட்டார்கள். தற்பொழுது கழுதையிலிருந்து கட்டெரும்பான கதையாக கட்சியின் நிலைமை பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு காலத்தில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு தனது செல்வாக்கை காண்பித்த மதிமுக தற்பொழுது வெறும் 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த கட்சிக்கு தொண்டர் பலமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. லெட்டர் பேடு கட்சியாக நாளுக்கு நாள் மாறி வருகிறது. தேர்தலுக்கு பிறகு 4 தொகுதிகளில் போட்டியிடும் மதிமுக 4 தொகுதிகளிலும் மண்ணை கவ்வும் என்று கூறப்படுகிறது. ஆக தேமுதிக போன்று மதிமுக நிலையும் மாறிவிட்டது. தற்பொழுது மதிமுக வளர்ச்சி மிக மோசமான நிலையில் உள்ளது. அந்த கட்சி இனிமேல் செயல்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. வைகோ மகன் துரை வைகோவுடைய நடவடிக்கையால் கட்சி தொண்டர்கள் அப்செட் ஆகியுள்ளனர். தேர்தலுக்கு பிறகு மதிமுக கலைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தாய் கட்சியான திமுகவில் இணைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. துரை வைகோவுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வைகோ முடிவு செய்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு 33 வயதான மதிமுக கலைக்கப்படலாம் என கூறப்படுகிறது.